ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே டெய்லர் விட்டுட்டாங்க. ஒரு வழியாக விட்டுட்டாங்க டெய்லர். ஐயோ, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக விட்டுருக்காங்க சோனியில். அதுவும் தமிழ் டப்லேயும் விட்டுருக்காங்க. நாங்கள் இப்போ தமிழ் டப்பில் போய் பார்ப்போம். நாங்கள் தமிழ்ன்றாலும் தமிழில் போய் பார்ப்போம். ஓகே, வாங்க வைப்போம். ஓ சொற்ச பாருங்க. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா இருந்தது இல்லங்கிற மாதிரி நடி. என்னால முடியாது. எனக்கு தான் தெரியுமே. என் பேரு பீட்டர் பார்க்கர். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காது, ஆனா நமக்கு ஒருத்தர் தெரியும். ரொம்ப மோசமான விஷயம் நடக்க போகுது. அதை தடுக்க ஒரே வழி, எல்லாரும் என்ன மொத்தமா மறந்தாகணும். ஏன்னா பீட்டர் பார்க்கர் மட்டும் இல்ல, நான் தான் ஸ்பைடர்மேன். என்ன பண்ற பிராங்க்? வேனை வச்சு மோதுற. உன் புலம்பல நிறுத்துறியா? சொன்னா கேட்க மாட்டான். ஸ்பைடர்மேன் சில விஷயங்களை செஞ்சுதான் அது பீட்டர் மனசை காயப்படுத்தினாலும் பரவாயில்ல. என்ன நடந்துகிட்டு இருக்கு? வீடியோ எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் பேனர், எனக்கு உங்க ஹெல்ப். பேர் என்னன்னு சொன்ன? டிஎன்ஏல மியூட்டேட்டிங் ஏற்படுதுன்னா அதால நிறைய ஆபத்துகள் ஏற்படும். மியூட்டேட்டிங் அதான் ஸ்பைடர்ஸ்க்கு 3 லைஃப் சைக்கிள் ஆர்கானிக்கா ரேப் தரப்போ. அந்த சைக்கிள்ஸ்க்கு நடுவுல அந்த ஸ்பைடரே பல ஆபத்துல மாட்டிக்கணும். சமாளிக்க முடியாத ஆபத்தோட இப்ப நம்ம மோதிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்மளால பார்க்கவே முடியாது. அனாவசியமா என் வழியில குறுக்கிடாங்க. தோத்துட்டு இருக்க முடியா? இதையெல்லாம் தாண்டி அந்த ஸ்பைடர்ஸ் இருந்தா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. மறுபிறப்பு. ஃப்ளவர்ஸ் நல்லா இருக்கு. இது ஹவுஸ் வார்மிங்கான gift. நான் எம்ஜே. நான் இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு நெய்பர். ஃப்ரெண்ட்லி நெய்பரா? நிறைய விஷயம் காட்டியிருக்காங்க. உண்மையாகவே எனக்கு என்னென்னு கதைக்கவே இல்லாமல் வாயடைச்சு போயிருக்கிறேன். முதல் விழாவில் இந்த அதான் வெப் சூட்லாம் அந்த வெப் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு உடம்புல அவர் மயங்கி விழுகிற, அதுக்கப்புறம் இந்த காட்டுறாங்க அப்படியே சிலந்தி விலைக்கு அப்படி படுத்துருக்கிற மாதிரி, அப்படி ட்ரெஸ் இல்லாமல் படுத்துருக்கிற மாதிரி. அதால் அவருக்கு அதுதான் அதை போய் இவர்கிட்ட போய் கேட்குறாரு, அது ஹல்க்குங்கிற டாக்டர்கிட்ட போய் கேட்குறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. அதுக்கு பிறகு அந்த ஹல்க்குக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஃபைட் வேறு பண்ணுறாங்க. அதெல்லாம் காட்டுற டெய்லரில். ஆனால் உண்மையாகவே தான் விரப்பு தான் இருந்தேன். இதில் வந்து எங்களுக்கு ஹல்க்கும் வர்றதால இதில் விரப்பதான் நினைக்கிறேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது டெய்லர். சென்டிமெண்ட்டாக இருக்குது டெய்லர். என்ன சொல்கிறாரு, நீ இது வரைக்கும் பார்க்காத ஸ்பைடர்மேனை நீங்கள் பார்க்கலாம்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஸ்பைடர்மேனாலும் ஜாலியாக ஃபன்னாக ஒரு இதாக இருந்தது. இவர் வந்து அந்த என்ன சொல்ற உலகத்துக்காக தன் ஐடென்டிட்டி அழிச்சதால் ஒருத்தருக்கும் அவர்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவர்கிட்ட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கும் வேறு யாருன்னு தெரியாது. ஸோ அதால் அந்த அவர் பார்க்குற விதம் உண்மையாக சூப்பராக ஆக்ட் பண்ணிக்கான்னு சொல்லலாம். அவர்கிட்ட என்ன சொல்கிற அதாவது அயமன் செத்தாப்புறம் எப்படி அவர்கிட்ட ரியாக்ஷன் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறது, அவர்கிட்ட லவ்வரை பார்க்கும்போது, வேறு ஒரு ஆளோட இருக்கிறத பார்க்கும்போது அதெல்லாம் பொறுத்து கொண்டு அப்படியே அதை பார்த்துக்கொண்டு அந்த வீடியோவில் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவர் அப்படியே ஸ்விங் பண்ணுறதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. உண்மையாகவே அந்த என்ன சொல்கிற அந்த ஸ்விங் பண்ணிக்க அந்த கவலையோடு அப்படியே விழுந்து அப்படியே போகிற மாதிரியெல்லாம் வேறு லெவலில் செய்திருக்காங்க. வில்லன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான வில்லன்ஸ், புது வில்லன்லாம் இருக்குது. எனக்கு அரைவாசி பேர் தெரியலை. உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. பிராண்ட் நியூ டே, அதாவது புது பிறவி எடுக்க பிறந்த மாதிரி தான் அதில் டெய்லர் லாஸ்ட்டை சொல்கிறாங்க. அதாவது ஸ்பைடர்மேன் சேர்த்து பிறக்கிற மாதிரி தான் இருக்க போது. அவர் ஸ்பைடர் சென்ஸ் வந்து அவருக்கு இன்னும் கூடின மாதிரி தான் இருக்குது. என்ற பார்க்கும்போது அவர் கண்ணோட சிவப்பு கலர் ரெட்டில் மாறி அதை உடைக்கிற மாதிரியெல்லாம் காட்டுற சீன்ஸ் எல்லாம், கடைசியில் அந்த பாலோட வருவாங்க அதையெல்லாம் உடைக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஏதோ ஸ்பைடர்மேனுக்கு பவர் கூடின மாதிரி காட்டுறாங்க. நிறைய வில்லன்ஸை காட்டுறாங்க. இன்னும் வேறு லெவலில் இருக்க போகுது. உண்மையாகவே விசுவல்ஸ்லாம் அதை சொல்லி வேலையில் சோனி பிக்சர் வேறு லெவலில் செய்யிருக்காங்க.
ஐயோ என்னத்தை சொல்ல தெரியும், அந்தளவுக்கு வாயடிச்சு போயிருக்கிறேன். நிறைய என்ன சொல்கிறேன், வா ஃபேக்டரியில் போனால நான் நிறைய சீன்ஸ் வந்து இது ஏற்கனவே டெய்லர் லீக் ஆனதை கிளிப்பாக போட்டிருந்தவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சொன்னீங்களா. அதில் வர சீன் நிறைய சீன் வந்து எம்ஜியோட இருக்கிற சீன்ஸ் எல்லாம் அதில் ஒரு சீன்ஸ் வந்து எம்ஜியை நைட்டில் மீட் பண்ணுற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் ஸ்பைடர்மேன்னு எம்ஜியை மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே வேறு கீ கொடுக்குறது, அவருக்கு அந்த சிட்டியோட கீ கொடுக்குறது, மற்றது அந்த மாஸ்க் போட்டு ரன் பண்ணுற சீனெல்லாம் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டீலரை பார்க்க அட்டகாசமாக இருக்குது. ஏற்கனவே இது என்ன சொல்ல, இப்போ டக்குன்னு பார்த்தாலே இது வந்து நிறைய பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த டெய்லரில். அது பிரேக் டவுன் பண்ணணுமென்றா சொல்லுங்கள், நான் பிரேக் டவுன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். முக்கியமாக அந்த டெய்லரில் என்ன சொல்கிறேன், மனசில் தொடுற விஷயம் வந்து அந்த என்ஜேயும் அவரும் அவர்கிட்ட ஃப்ரெண்டும் பார்த்துக்கொள்கிற சீன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் ஆக்ட் பண்ணிக்கிறாரு எங்களோட டாம் ஹாலண்ட். படம் வந்து உண்மையாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ டார்க்காக ஒரு மூவியாக தான் இருக்குது. போது ஸ்பைடர்மேன் மாதிரி லைட்டான படம் எல்லாம் அந்த கலர் டோன் அதெல்லாமே டார்க்காக தான் இருக்குது. அதுவும் அந்த பொறுத்து வந்து பார்ப்போம், நிறைய கதைக்கெல்லாம் இருக்குது. நீங்களும் இந்த டெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸை வந்து இதில் தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இத்தனை முடிவு செய்கிறேன். நன்றி.